ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமா? காலையிலேயே எப்பவும் போல் டிஃபன் லஞ்ச் 2 வேளையுமே செய்ய ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி சாம்பார் தான் வந்து பண்ணியிருந்தேன். சாம்பார் வந்து பண்ணும்போது தான் யோசனை வந்துச்சு, நாளைக்கு வையாசி விசாகம், நாளைக்கு சாம்பார் வைக்காமல் இன்றைக்கி வைக்கிறோமே அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, நாளைக்கு ஏதாவது மாற்றி ஏதாவது குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டலாம்னு சொல்லி வீடு ஃபுல்லாக மாப்பு வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக முத நாள் தான் போடணும்னு நினச்சேன், போட முடியல. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து போடுறேன். ஏன்னா முத நாள் கொஞ்சம் பிரியாணிலாம் போட்டதுனால அன்றைக்கி வந்து போட முடியல. அதனால் இன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி வீடெல்லாம் மாப்பு போட்டுட்டு அப்படியே விளக்கேற்றி சாமி கும்பிட்றான்னு சொல்லி வீட்டில் பூத்த பூ, செம்பருத்தி, மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து சாமி படத்துக்கு போட்டுட்டு தலைக்கும் வச்சுட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சு சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் அண்ணி வந்து கொஞ்சம் ஓலப்பக்கடை மாவு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சரி அதை வந்து புழிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து புழிஞ்சிக்கிட்டு இருந்தேன். இது வந்து தீபாவளிக்கு அரைச்சதான். நான் வந்து அரைச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடிஞ்சிருச்சு. எங்கள் அண்ணி கொண்டு வந்தங்காட்டி அதை வந்து செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து புழிஞ்சிக்கிட்டு இருந்தேன். டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே கடலை எண்ணெயில் தான் வந்து பொரித்தேன். அதை எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் நல்லா தான் இருந்தது. அதுவும் பொரித்து ஒரு பக்கமாக வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூல் டயத்தில் ரொம்ப தேவைப்படுங்கிறனால இந்த ரெசிபி இப்போ வந்து செஞ்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தனால ஜூஸும் போட்டு குடிச்சிடலாம் சொல்லி இன்றைக்கி வந்து சர்பத்து தான் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா லெமன் வந்து ஒருத்தவங்க கொடுத்தான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய லெமன் இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து சர்பத் போட்டு குடிச்சிடலாம்னு சொல்லி நானும் குடிச்சிட்டு அப்படியே எல்லாருக்குமே வந்து சர்பத் வந்து குடிச்சாச்சு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸ்